வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமைன்ஸ். உங்கள் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறீங்க? இந்த கேள்வியை கேட்டாலே கோவம் வருதா இல்லையா? ஏன்னா பேரண்டிங் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்மளும் போட தான் செய்கிறோம். இதுவும் பேரண்டிங் பற்றி தான். குழந்தைய பார்த்துக்கிறோம் அப்படின்றப்போ ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறோம். இதை தாண்டி அவங்க கூட விளையாடணும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும், அவங்க ஸ்கூலில் விடணும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த குழந்தை கூட விளையாடுறது ரைட்டு, யாருமே இல்லைன்னு சொல்லலை. பட் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போ இருக்கிற ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. வீக்கெண்ட்ஸ் இல்லைனா வெளியில் போகிறோம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ how much time we spend with the kids, that's another problem. பட் ஆனால் குழந்தைய கொஞ்ச நேரம் கூட நம்ம எல்லா நேரமும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்றத பாருங்கள். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க கூட. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்றதுனால we try to connect with them, அது ரைட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது நமக்கு ஒரு வேலையாக வச்சுருக்குறோமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி நான் கேட்குறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா then they come and irritate us அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஏன்னா குழந்தைய போர் அடிக்குது அப்படின்னா they don't really know what to do. ஸோ அது அப்படி ஒரு டைம் இருக்கா இப்போ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியே வந்துருச்சு. ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் வித் த கேட்ஜெட்ஸ். அப்போ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கேட்ஜெட் கொடுக்கணுமா வேணாமா, கேட்ஜெட் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், கேட்ஜெட்லேயே தான் இருக்கிறாங்க, கேட்ஜெட் எடுக்கிறப்ப சண்டை வருது. ஸோ அதுக்கு இட் இஸ் பெட்டர் லைக் தே லிவ் வித் த கேட்ஜெட், நம்மளை படுத்தாமல் இருந்தால் சரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ இந்த என்டர்டெய்னிங் தேம் ஆர் லைக் அவங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது பேரண்ட்டோட ரோலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த போர் அடித்தாதான் வி திங்க் ஆஃப் அதர் திங்ஸ். லைக் நிறைய விஷயங்கள் அவங்களா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் தான் இருக்குது. ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு they try to innovate things or just do something which is really creative at that time. பட் ஆனால் நம்ம அப்படி ஒரு விஷயத்த நம்ம விடுறதே கிடையாது. அந்த என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை we just try to avoid it. நம்மளே அதை பண்ணுறோம் தானே. இப்போது ஒரு லிஃப்ட்டில் போகிறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு செகண்ட் யாரையுமே பார்க்காம ஃபோனை பார்த்துக்கிட்டே யார் மூஞ்சியும் பார்க்காம வரதா இருக்கட்டும், சாப்பிட்றப்ப ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் லைக் டிவிலே பார்த்துட்டு இருந்தாலும், நம்ம பிடிச்ச ப்ரோக்ராமே போயிட்டு இருந்தாலும் இன் பிட்வீன் வி ஸ்டார்ட் ஸ்க்ரோலிங் திஸ் ஹோல் திங் அண்ட் வி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ். அண்ட் அதில் என்ன பண்ண போகிறோன்னு நமக்கு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தென் வென் வி ஹாவ் சச் அ ஃபீலிங், கிட்ஸ்க்கு சொல்லவா வேணும். பிகாஸ் தே ஹாவ் ஸோ மச் திங்ஸ் அரவுண்ட் தெம் லைக் என்டர்டெயின் தெம் அண்ட் அவங்கள ஆக்குப்பைடாகவே வச்சிட்ருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த போர்டமாக அவங்களால தாங்க முடியுமானா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். பட் அந்த போர்டமை நம்ம கேட்ஜெட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்றத நம்ம நிறைய நேரத்தில் கிளாரிஃபை பண்ணுறதே இல்லை. ஓகே, நீ பார்க்காதன்னு சொல்லிட்டோம், டிவி பார்க்காதன்னு சொல்லிட்டோம், இல்லை ஃபோனை பார்க்காதன்னு சொல்லிட்டோம், இதெல்லாம் பார்க்காதன்னு சொல்கிறப்போ என்ன பண்ணணுன்றதையும் ரொம்ப கிளியராக கொடுத்தா பரவாயில்ல. பட் ஆனால் வி ஆல்சோ செட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தெம். நம்ம அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது வித்தவுட் கேட்ஜெட் ஆர் வி டூயிங் சம்திங் எல்ஸ். டிப்பிக்கலாக இல்லை நானும் இந்த டயத்தில் நான் பார்க்க மாட்டேன், நீயும் பார்க்காத, லெட்ஸ் டு சம்திங் எல்ஸ், நீ இதை பண்ணு நான் அதை பாட்டுக்கு பண்ணுறேன். அந்த மாதிரி when we have set boundaries for our own gadgets or we literally have something to do in our boredom, then it's something great அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த போர்டமில் தான் நிறைய நேரத்தில் நம்ம அந்த சைலன்ஸோ இல்லை நமக்கு அந்த எதுவுமே செய்யாமல் இருக்கிறப்போ நம்ம மனசு ஒரு மாதிரி ஏதோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கெல்லாம் போகுதில்ல, அதையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியுதா அப்படின்றது தான். இப்போ நிறைய நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாகவும் கவலையாகவும் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் இட். ஸோ நிறைய விஷயங்களை நினச்சி பயப்படுவோமோ, கவலைப்படுவோமோ, இதை பற்றி யோசிப்போமோ, அதை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் வாண்ட் அவாய்ட் சச் அ நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரோலிங். ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டயத்தை நம்ம கொடுத்தாகணும். லெட் தெம் ஆல்சோ ஃபீல் போர்டம் அண்ட் வி நீட் நாட் என்டர்டெயின் தெம் ஆல் த டைம். ஸோ லெட் தெம் ஃபேஸ் த போர்டம். அவங்க கூட விளையாடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, ஓகே, செஸ் விளையாடுங்க, இல்லை ஏதோ ஒன்று விளையாடுங்க, இல்லை வெளியில் போய் கிரிக்கெட் விளையாடுங்க, வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் ஃபைன். பட் ஸ்டில் சம் டைம் வி ஹாவ் டு கிவ் தெம் டு be on themselves, like just they have to be all alone doing something which they want to do or they have to find out what to do. அப்படி இருக்கிறப்போ சில நேரத்தில் கிராஃப்ட் மேலே இருக்கலாம், இல்லை படம் வரைகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு லெகோ செட் எடுத்து அவங்களே பில்ட் பண்ணுறதா இருக்கலாம். they will start doing something else without the gadgets and without the help of others.
ஸோ அந்த நேரத்தில் தே வில் திங்க் அபவுட் லாட் ஆஃப் நியூ திங்ஸாக கூட இருக்கலாம். தே கேன் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ ஜஸ்ட் allow them to feel that boredom. நம்மளும் அதை ஃபேஸ் பண்ண பார்ப்போம். நம்மளும் அதை கஷ்டம்தான், பட் let us also start doing it. ஸோ நமக்கு பிடிச்சமான விஷயத்தை அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஃபோனு கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளும் அந்த போர்டமில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது, நம்மளை பற்றியே கண்டுபிடிக்கிறது கூட இருக்கலாம். ஸோ ட்ரை தட்.